குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்கிள்ஸ்க்கான ஆர்கனைசர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கட்டைப்பை இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு குச்சி, அப்புறம் இந்த மாதிரி பாட்டில், அதனோட மூடி, நம்ம கொஞ்சம் மூடியெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி அதில் கொஞ்சம் இப்படி ஹோல் பண்ணிக்கலாம். இது வந்து அதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஹோல் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு மெட்டல் வளையல், சரிங்களா? அந்த வளையல் வந்து கட் பண்ணி இப்படி லென்த்தாக ஒரு ராடு மாதிரி பண்ணிக்கிறேன், சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வளையல் தான், ஈஸியான வளையல். இதை வந்து இந்த மாதிரி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைட் ஆக்கிக்கலாம், சரிங்களா? பாருங்கள், இப்போது ஒரு பாட்டிலோட வேறு ஒரு பிளாஸ்டிக் டப்பா, அதனோட மூடியில் இதை வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த மாதிரி கம்பி வளையலோட கம்பியெல்லாம் வளைச்சி இந்த இதில் ஃபிட் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வளையல் இருக்கிறதுனால நம்ம வந்து இன்னும் ஒன்று 2 3 எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு 3 செட்டு ரெடி பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கு வந்து இந்த மாதிரி லிட்டில் ஹோல் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஹோல் பண்ணிக்கணும், சரிங்களா? பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்தாச்சு. இதில் கட்டை பேக்லேருந்து ஒரு குச்சி எடுத்தாச்சு. அதில் வந்து இந்த பேங்கிள்ஸ் கட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள் கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்து அதில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன அட்டையில் வந்து இந்த மாதிரி ஷீட் ஒட்டி ரெடி பண்ணியிருக்கேன். இது மேலே வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பாட்டிலுக்கு வந்து இந்த மாதிரி கலர் ஷீட் ஃபிட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த லிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட்டு கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷீட்டு கட் பண்ணி அதில் வந்து கவர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? பாருங்கள், இப்போது இதனோட பாட்டம் ஸ்டிக் பண்ணியாச்சு, பாட்டிலுக்கு கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ணியாச்சு, இதெல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இங்கே வரைக்கும் எல்லாமே டெக்கரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேங்கிள்ஸ் எப்படி இதில் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போது நம்மளுடைய பேங்கிள்ஸ் ஆர்கனைசர் ரெடி. பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எல்லாம் நீட்டாக எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா ஆஃபீஸ் போகும்போதுனாலும் ஃபங்க்ஷன் போகும்போதுனாலும் ஈஸியாக நம்மளால் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டட் ஆர்கனைசர், அதையும் பார்த்துடலாம். அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், இந்த கட் பண்ணின பாட்டிலோட பாட்டம் இது, அதில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கேன். அப்புறம் ஏன்னா அது வந்து இதில் தான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இது மாதிரி ஒரு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு அட்டை வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ இதை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியாச்சுங்க, ஓகேங்களா? அப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டட்டெல்லாம் எடுத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட ஸ்டட்டெல்லாம் இப்படி போட்டு வச்சுக்கலாங்க, இந்த மாதிரி. இப்போது நம்மளுடைய பேங்கிள்ஸ் ப்ளஸ் ஸ்டட் ஆர்கனைசர் ரெடி. நான் வந்து இந்த ஸ்டட் ஆர்கனைசர் பண்ணல, அதையும் இந்த பேங்கிள்ஸ் கூடயே சேர்த்து வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பேப்பர்ஸை கட் பண்ணி அந்த அக்ரிலிக் கலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் கலர் பண்ணி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட்டு பேப்பரில் டயக்ராம் மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்த பீசஸ் தான். அழகாக உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கிடைக்கும்.
இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் டெக்கரேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போது அழகான ஸ்டெட் ஆர்கனைசர் ரெடி. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டெட் ஆர்கனைசர் ரெடி. அதே மாதிரி பேங்கிள்ஸ் ஆர்கனைசரும் ரெடி. இது ரெண்டையும் நான் வந்து சேர்த்து ஒரே அசம்பிள் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து சும்மா டெக்கரேஷனுக்கு தான் பேப்பர் கட் பண்ணி அதை ஜஸ்ட் அதில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜுவல்லரிஸில் செயின், நெக்லஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃபங்க்ஷன்ஸுக்கு போட்டுட்டு போவோம், இல்லை ஆஃபீஸ்க்கு ரஃப்யூஸ்க்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஜுவல்லரிஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு காமிக்க போகிறேன். சரிங்களா? அதுக்கு இந்த மாதிரி 2 பாட்டில்ஸ் எடுத்திருக்கேன். இந்த லிட்டு வந்து நான் வேறு ஒரு பர்பஸ்க்கு எடுத்திருக்கேன், அது நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து பட்டர்ஃப்ளை வீடியோவில் போட்டேன் இல்லைங்களா, ஒரு ஃபுட் கண்டெய்னர், அந்த பாக்ஸோட பாட்டம் இது. சரிங்களா? அப்புறம் இந்த ஸ்பூன், ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்ற எல்லாருக்குமே தெரியும், இந்த ஸ்பூன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு தான் வச்சுருப்போம். அப்புறம் செல்லோ டேப், அது கட் பண்ணுறதுக்கு ஒரு நைஃபு, அப்புறம் இந்த பாட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர்ஸ், ஓகேங்களா? அப்புறம் இந்த ஸ்பூனில் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமேனு இப்படி கலரிங் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இது வந்து ஃபேப்ரிக் கலர்ஸ் தான், ஓகேங்களா? சரி, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுத்துக்குவோம். இந்த பாக்ஸில் வந்து பாட்டம் சைடு வந்து இந்த ஓப்பனிங் வந்து இந்த லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து செல்லோ டேப் போட்டு பேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து அந்த லிட்டை வந்து செல்லோ டேப் போட்டு ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ 2 விழாது நல்லா ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கலரிங்காக, மேக்கப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் வந்து இந்த லிட்டு மேலே மட்டும் வச்சு பாண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பேப்பர் வந்து இங்கே வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த பாட்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த பாட்டில் வந்து இந்த பவுடர் பாக்ஸு, இதை வந்து இது கூட இந்த பொசிஷனில் ஜாயின் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து 5 பிளேசஸில் மார்க் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்து 5 ஹோல்ஸ் போட்டுக்க போகிறேன். ஓகேங்களா? 5 பிளேசஸில் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 5 ஹோல்ஸஸ் போட்டுக்க போகிறேன். அதில் வந்து இந்த ஸ்பூனை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த 5 ஸ்பூனையும் வந்து ஹோல்ட் பண்ணின இடத்துல, மார்க் பண்ணின இடத்துல ஹோல்ட் பண்ணி அதை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? இந்த பாட்டிலோட. அதுக்கப்புறமா இந்த பாட்டிலை வந்து இந்த பாட்டிலோட நம்ம இந்த டைரெக்ஷனில் ஃபிட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கு ஜஸ்ட்டு ஃபெவிக்விக்கோ அனபாண்டோ ஏதோ ஒன்று இது நான் அப்ளை பண்ணிவிட்டு இது கூட வச்சோன்னா பாண்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம பேப்பர்ஸ் வச்சு மேக்கப் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? கலர் பேப்பர்ஸ் வச்சு. இப்போது நம்மளுடைய அழகான ஆர்கனைசர் ரெடி. இதில் நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.